So dear student, in this session percentage 10th video already 68 question post ஆயிருக்கு. இது 69th starting already 68 question different question அதெல்லாம் வாட்ச் பண்ணி ஒரு மாதிரி ஐடியா பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் டாபிக்ல அகைன் as early as possible போஸ்ட் பண்ணுறோம். சரியா? ஃபஸ்ட்டு நவீன் ஸ்பெண்ட் 55% ஆஃப் த மந்த்லி சேலரி ரெண்ட்டு இஎம்ஐ அண்டு மிஸ்லேனியஸ், தட் இஸ் ரெண்ட்டு 3:4:4. Total spend expenditure rent EMI together 20,055. How much? Monthly salary. As usual salary 100 தான் எடுப்போம். But now the 55% of the salary that divide into rent EMI miscellaneous. Okay va? So 11 part தான் 55, 1 part 5. Rent and EMI spend பண்ணுறது how much பாருங்க, total 7 part, 3 and 4 7 part. So 35% வந்துடுமா rent as well as three plus 4 7, %35. And the 35% of the amount is 20,055. Okay, so 35% of the amount is 20,055. Question, how much is salary? Salary 100 தான் எடுப்போம் beginning of the value. So how much for 100? Okay, இது 5 டேபிள் அடிக்கலாம் பாரு, 7 5 சார் 25 சார் ஸோ அண்ட் ஸோ கேன்சல் பண்ணுங்க. 57,300 ஆன்சராக வரும். இது 7 5 சார் 25 சார் ஒரு 7th டேபிள் அடித்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3% ABC salary together amount 28,800. 3% total salary. Saving given 20%, 15%, 28% of the salary. The expenditure of the ratio given 32, 51, 60. Find the monthly salary of the second person. Actually expenditure of the ratio given, saving a percentage, saving percentage wise given, salary rupees wise given. So இது எல்லாமே நம்ம டேலி பண்ணோம். ஸோ என்ன பண்ணலாம், ஏ சேலரி 100% வச்சுப்போம். சேலரி டேக் 100, 20% சேவ் பண்ணிவிட்டு எக்ஸ்பெண்டிச்சர் மஸ்ட் பி 80%. ரேஷியோ வைஸ் 32, எக்ஸ்பெண்டிச்சர் வைஸ் 80%. அண்ட் பி 15% சேவிங், ஸோ 85% எக்ஸ்பெண்டிச்சர். இந்த 51 பார்ட் தான் 85%. And C 28% saving, so must be 78% expenditure. Okay va? So and the 80% of the expenditure how much in தெரியுதா? 100% find out பண்ணிட்டு ஆன்சர் பண்ணிடலாம் இல்லையா? எக்ஸ்பெண்டிச்சர் A, டோட்டல் சேலரி 80% எக்ஸ்பெண்டிச்சர், அந்த 80% of the value தான் 32. So this is first person A expenditure and income is 100% equal to how much in பாருங்க. ஓகே, 25 சார் 16 5 சார் 2 டைம் அந்த மாதிரி கேன்சல் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேவா? ஸோ 40 வரும். அண்ட் ஸோ ஆன் பிசி ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஓகேவா? ஸோ பி 85% ஆஃப் த வேல்யூ தான் 51. எக்ஸ்பெண்டிச்சர் இன்கமில் 85% தான் 51. ஸோ அவருடைய இன்கம் 100 தானே எடுப்போம். ஹவு மச் ஃபார் 100? இது 17 5 சார் 25 சார் வருமா? 17 அடித்து பாருங்களேன், 3 டைம் வரல, 320 சார் 60. அண்ட் சி எக்ஸ்பெண்டிச்சர் 75%, அவர் சேலரியில் 75% எக்ஸ்பெண்டிச்சர் செலவு பண்ணிடுறார். அந்த 75% ஆஃப் த வேல்யூ தான் 60. 100% ஈக்குவல் டு ஹவு மச்னு பாருங்கள். 75% ஆஃப் த வேல்யூ தான் 60. எக்ஸ்பெண்டிச்சரில் சேலரியில் 75% எக்ஸ்பெண்டிச்சர், அதான் 60. அப்போ 100% ஈக்குவல் டு ஹவு மச்னு பாருங்களேன், 80. ஓகேவா? ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ரேஷியோ வச்சுட்டு
income of the ratio find it பண்ணுற 60 40 80 அதை யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். that is ABC income ratio 40:60:80. so ratio wise 2:3:4. overall 9. ratio wise 9 part வருமா, 9 part தான் 28,800. இப்போ question find the monthly salary of the second person. who is the second person? B தானே second person வரும். so B 3 part equal to how much in பாருங்க. 3 table தானங்க, 1 3s 3 3s 3 table cancel பண்ணி will get the answer. okay, 9,600. second person must be B தானே, third person கேட்டிருந்தா C, first person கேட்டிருந்தா A. ஓகேவா? next, so how we spend monthly salary various item. 10% buying shirt and 20% gave to Ravi, 30% of the remaining rent after mentioned amount left with 12,740. find Ravi's monthly salary. monthly salary 100. okay, 100 10% buying shirt, 20% given to Ravi, so minus 35, 65 remaining. and the 65 30% paid rent. so 65 30% of the amount how much பாருங்க, remaining amount 65. 30% 0.3, so 3 ஆல மல்டிப்ளை பண்ணி பாயிண்ட் வச்சிடலாமா, 3 6 are 9, that is 18, 19.5 வரும் பாருங்க. இது ரெண்ட்டுக்காக பே பண்ணிட்டார். ஓகே, ஸோ ரிமைனிங் 45.5. ரிமைனிங் அமௌண்ட்டு 12,700 லெஃப்ட் வித் ஹிம். மிச்சம் கையில் இருக்கிறது 12,740. ஓகேவா? இந்த 45.5 தான் 12,740. ஸோ மந்த்லி சேலரி 100 equal to how much in பாருங்க, that is 12740 into 1000. the 45.5 455. அவ்வளோ போய் தெரியும். டெசிமல் ரிமூவ் பண்ணும்போது 0 ஆட் ஆகிடும் இல்லையா? சிம்பிளை பண்ணுங்களேன். 91 5 சார் 25 சார், தட் இஸ் 200 வருமா? இப்போ 95 வேலை இது கேன்சல் பண்ணணும். தட் இஸ் 12,740 by 91. 127 how many 91 வரும்? 1 டைம் வருமா? ரிமைனிங் அப்படி சப்ட்ராக்ட் பண்ணுங்களேன். 7 minus 1 to 12 minus 36 வருது, 3640 ரிமைனிங். இப்போ 3640 how many 91 பாசிபிள் இருக்குது? 4 டைம் தானே வரும். ஸோ 140 இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா, ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆன்சர் 28,000. ஆப்ஷன் 3. ஓகே, ஸோ 100ன்னு வச்சுட்டோம் சேலரி. 10% பையிங் ஷர்ட்டு, 20% ஆஃப் த சேலரி given to Ravi. So 10 plus 25 35 subtract பண்ணிட்டோமா? ரிமைனிங் சேலரி 65. 30% ஆஃப் த ரிமைனிங் அமௌண்ட் தான் ரெண்ட்டு. ஸோ 65ல் 30% எடுத்தால் 19.5 ரெண்ட் பே பண்ணிட்டாரா? ரிமைனிங் லெஃப்ட் வித் ஹிம் 45.5. 100ல் கடைசியாக 45.5 தான் மிச்சம் வச்சிருக்கார். தட் ஈக்குவல் டு 12,740. சேலரி 100 ஈக்குவல் டு how much பார்? சிம்பிளிஃபிகேஷன் தானே? ஓகேவா? நெக்ஸ்ட்டு, எக்ஸாமினேஷன் 350 மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணிடலாம். ஒரு பர்டிகுலர் எக்ஸாமினேஷன் 350 மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணிடலாம். பட்டு எ ஸ்டூடெண்ட் கெட் 32% ஆஃப் த மார்க்கு பட் டிக்ளேர்டு ஃபெயில்டு பை 70 மார்க்ஸ். 32% மார்க் எடுத்து வர பார்த்து ஃபெயிலு சொல்கிறாங்க. ரீசன் ஃபெயில்டு பை 70 மார்க்ஸ். அப்போ ஆக்சுவலி அந்த 32% ஆஃப் த மார்க் ஈக்குவல் டு ஹவு மச்ன்னு பாருங்களேன். 350 மைனஸ் 70 ப்ளஸ் வராது. பிகாஸ் 350 எடுத்தால் தானே பாஸு. 32% எடுத்து வர ஃபெயில்டு பை 70 மார்க். இன்னும் 70 மார்க் எடுக்காதனால ஃபெயிலு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக 32% ஆஃப் த மார்க் 350 மைனஸ் 70 பண்ணுங்க, 280. மேக்ஸிமம் மார்க் 100 தானே வரும். ஸோ 32% ஆஃப் த மார்க்கு 280
maximum mark must be 100. Any standard இருக்கலாம், அது important கிடையாது. maximum mark 100% equal to how much in பாருங்க. Okay, இது simplify பண்ண will get the answer 875. Okay, இது 4 8s are 7 8s are 4 அடிச்சு பாருங்க 25. just simplification தான் 875 answer. okay வா? next ஒரு கிளாஸ்ல 55 student and 3 teachers. 55 student 3 teacher. sweet distribute பண்றாங்க. each student got 20% of the total number of students. how many students இருக்காங்களோ number of students அதுல 20% sweet goes to student and each teacher got 60% of the total number of students. so actually question number of total number of sweet student and teacher. how many teacher actually how many student 55. each student 20% of the number of student. 55 students இருந்தால் 20% of the value என்னவோ அதுதான் each student. but 20% of 55 how much வரும்? 11 வருமா? and teacher there are 3 teacher. ஒரு டீச்சருக்கு how many sweet பாருங்க 60% of the number of student. there are 3 teacher 60% எடுக்கணும். 60 into 55 multiply பண்ண 33 வரும். இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண how many sweet were there total number of sweet find out பண்ணிடலாம். ஓகேவா? இது மல்டிப்ளை பை 11 ஞாபகம் இருக்குல்ல, லெஃப்ட் ரைட் போட்டு மல்டிப்ளை பண்ணுவோம் பாருங்க. 605 99. that's all. இதை ஆட் பண்ண will get the answer 704. சாய்ஸ் ஃபர்ஸ்ட் 4 ஆப்ஷன் இல்லை, ஸோ none of these options செலக்ட் பண்ணுங்க. next இது number related problem, percentage தான், but number related problem. 3/7 of the number 3/7 of the number means x equal to 45% of another number y. one number x ன்னு யூஸ் பண்ண another number y தானே யூஸ் பண்ணும். so find the ratio between first and second number. okay வா? so 3/7 into x 45% means 45, that is 9/20 கூட சொல்லலாம். கரெக்டா? 9 5 sir 25 sir. டாப் டு டாப் கேன்சல் பண்ணலாமா? 1 3 sir 3 3 sir. so x by y cross multiply பண்ணுங்களேன் 21/20. so what should be the ratio? 21:20. ஓகேவா? இது ஈஸி கொஸ்டின் தான், பட் பர்சன்டேஜ் நியூமெரிக்கல் ப்ராப்ளமான நம்பர்ஸ் அது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 45% of the number less than it's 64% by 38. what is 20% of the number? இப்போ 45% of the number 45/100 into x minus 64/100 into x same number equal to 38 போடணுங்க. பட் அப்படியே எடுங்களேன். 45க்கும் 64க்கும் what is the difference? 19%. less than more than a difference தானே எடுப்போம் நம்ம. ஓகேவா? அந்த 19% of the value தான் 38. இப்போ கொஸ்டின் 20% of the value equal to how much? 2 times இருக்கு இல்லையா? ஸோ 40. பர்சன்டேஜ் சிம்பிள்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது. 19க்கு 38 20 how much? பர்சன்டேஜ் கேன்சல் ஆகிடும் இல்லையா? ஸோ ஆன்சர் இஸ் 40. நெக்ஸ்ட்டு so 40% Gaurav spent 40% of the amount received from father on hostel expenditure, 20% book and stationery, 50% of the remaining transport, save 450, which is half of the remaining amount thereafter spending hostel expenditure, so and so. so received from father 100 எடுத்துக்கலாமா? 40% of the money hostel, 20%
books and stationery. So 60% spend பண்ணிட்டார். Remaining with him received from father take 100. This is 60%. So remaining amount 40 தான். ஓகேவா? அந்த remaining amountலேருந்து ஸ்டார்ட் பண்ணு. %50 of the remaining transport. 40ல 50% how much வரும்? 20 தானே வரும். This goes to transport. Okay, remaining amount 20. But which is half of the remaining amount after spending so and so சொல்றாங்க இல்லையா? But 20ல half of the value how much வரும்? அவர் சேவ் பண்ணுறது வந்து half of the remaining amount. He saves 450 which is half of the remaining amount. Finally remaining 20 தானே வரும். Finally last left with him 20. அவர் சேவ் பண்ணுற 450 half of the remaining amount. So இதில் half of the value how much வரும்? 10 வரும் இல்லையா? அந்த 10 part தான் 450. 450. Question, how much money received from father? 100 தானே வரும். So received from father 100. So simply பண்ணுங்க answer 4500. ஓகேவா? ஸோ பர்சன்டேஜ் ப்ராப்ளம் ஓவரால் 76 கொஸ்டின் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. அது இன்னும் ஸோ மெனி கொஸ்டின்ஸ் இருக்குது. ரிமைனிங் டாபிக்ஸ் எல்லாமே மெட்டீரியல் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். முடிஞ்சிருச்சு. அது ரீசனிங் வீடியோலாம் கேட்டு கமெண்ட் போட்டிருக்கேன். சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது ஸ்டேட் பேங்க் அப்படின்ட்டு ஏப்ரலில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரியா? ரெடியாக இருங்கோ. அது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நிறைய அனௌன்ஸ் பண்ணுறது இமீடியட்டாக பேசுவோம் நம்ம. ஓகேவா? தேங்க்யூ.